السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يمسسك بخير فهو على كل شيء قدير. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அழித்தொடாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான் நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் இன்னும் வரவிருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவ்வுலகிலே நம்மை படைத்து படைப்பிடங்களிலே சிறந்தவர்களாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதுபோல மனித சமூகத்திலே இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். இவ்வுலகிலே மனிதனுக்கான நிறைய அருள் வளங்களை, நியமத்துக்களை அல்லாஹ் வழங்கியிருப்பது வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் மனிதனுக்கு எத்துணை நியமத்துக்கள் கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆக சிறந்த ஒரு நியமத்து என்று மார்க்கம் சொல்லுகின்ற பொழுது அது அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, பெருமானாரை ரசூலாக ஈமான் கொண்டு ஒரு முஸ்லிமான அடியானாக இவ்வுலகிலே அல்லாஹ் நம்மை ஆக்கியிருப்பது என்பது ஆக சிறந்த நியமத்துக்களிலேயே முக்கியமான நியமத்து என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார். எத்தனையோ நியமத்துக்கள் அல்லாஹ் நமக்கு குடும்பங்கள் ரீதியாக, வசதிகள் ரீதியாக, பிள்ளைகள் ரீதியாக, சந்தோஷங்களாக இப்படி ஏகப்பட்ட நியமத்துக்களை, வளங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஆக சிறந்த பண்பு, ஆக சிறந்த நியமத் என்பது இந்த ஈமான். நம்மை முஸ்லிமாக அல்லாஹ் படைத்திருப்பது, ஒரு ஈமான்தாரியாக அல்லாஹ் படைத்திருப்பது நமக்கு
பாக்கியங்களிலே சிறந்த ஒரு பாக்கியமாய் அது இருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த ஈமானுடைய நிலையில ஒவ்வொருவர்களும் வாழ வேண்டும். ஒரு மனிதன் உலகிலே ஈமானோடு வாழ்ந்து ஒரு முகிலாக வர்ணிக்கின்ற பொழுது அவனுடைய இவ்வுலக வாழ்க்கையும் மறுவுல வாழ்க்கையும் அவனுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் அள்ளித் தருகின்றது. அந்த ஈமானை அவ்வப்போது நாம் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஈமானிலே சரிகள் நமக்கு வருகின்ற பொழுது அதனை நாம் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எண்ணங்களாக எப்படி இருந்தால் அதை சரி செய்து கொள்வது, அதை எப்படியெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளை எல்லாம் இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத் தருவதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்களிலிருந்து ஒரு குழுவினர்கள் பெருமானாரை வந்து சந்திப்பார்கள். சந்திக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் எல்லாம் யார் என்பதாக பெருமானார் கேட்கின்ற பொழுது வந்த தோழர்கள் சொல்லுவார்கள், சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உண்மையான முஃமின்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவார். பெருமானார் நீங்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் உண்மையான முஃமின்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்ல பெருமானார் அடுத்த ஒரு கேள்வியை எழுப்பார்கள், உண்மை முஃமின்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கான அடையாளங்கள் என்ன? நீங்கள் முஃமின் என்று சொல்லுகின்றீர்களே, அந்த முஃமினுக்கான அடையாளம் உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது அந்த குழுவினர்கள் சொல்லுவார்கள், அந்த தோழர்கள் பெருமானாரிடத்தில் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தருகின்ற பொழுது அந்த சோதனையை நாங்கள் பொருந்திக் கொள்ளுகின்றோம், அதில் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம். சோதனையை நாங்கள் தாங்கிக் கொண்டு ரப்பிடத்திலே நாங்கள் அதற்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகின்ற பொழுது, சந்தோஷத்தை தருகின்ற பொழுது, அருள் வளங்களை அல்லாஹ் தருகின்ற பொழுது மகிழ்ச்சியான நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துபவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக அவர்கள் இரண்டாவதாக ஒரு செய்தியை சொல்லுவார். மூன்றாவதாக அந்த தோழர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய விதியை மனப்பூர்வமாக நாங்கள் பொருந்திக் கொள்கின்றோம். அல்லாஹ் எங்களின் மீது எந்த விதியை எழுதியிருக்கின்றானோ அந்த விதியை நாங்கள் முழுமையாக மனப்பூர்வமாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அந்த விதியின் மீது நாங்கள் பொருந்திக் கொள்ளுகின்றோம் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், கஅபாவை படைத்த ரப்பல் ஆலமீனாகிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், நீங்கள் உண்மை முஃமின்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக பெருமானார் சுபச்சோபனம் அவர்களுக்கு சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முஃமின் உண்மையான முஃமினாக இருப்பதற்கான அடையாளம் என்ன என்று பெருமானார் கேட்கின்ற பொழுது அவனிடத்தில் இருக்க வேண்டிய 3 முக்கிய செய்திகளை அந்த சஹாபா பெருமக்கள் பெருமானாரிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள். பெருமானார் அதை கேட்டுவிட்டு நீங்கள் உண்மையான முஃமின்கள் என்பதற்கான சுப செய்தியை அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு பெருமானார் சொல்லுகின்றார் என்று சொன்னால் அந்த 3 செய்தி நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான செய்தி என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுவான், ஒரு அடியானுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த 3 செய்திகளை நாம் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவிட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், நீங்கள் அப்படி உதவி தேடுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பொறுமையாளர்களாக நீங்கள் இருப்பீர்கள்
என்பதாக சாபிர்களோடு உங்களை அல்லாஹ் சேர்ப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவோம். நாம் பொறுமையாக சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் அதனை பொறுமையாக கையாள வேண்டும். அடுத்து அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்லுவான், ஈமான் கொண்டவர்களே, மனிதர்களே, உங்களை நாம் சோதிப்போம். எல்லாருக்கும் சோதனை உண்டு. எதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான்? பிஷையின் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு, வல்ஜூஇ, பசியை கொண்டு, வனகஸின் மினல் அம்வால், நம்முடைய பொருளாதாரத்தை குறைப்பதை கொண்டு, வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், நம்முடைய வீடுகளிலே உள்ளவர்களை மரணிப்பதை கொண்டு, அவர்களை நம்மை விட்டு பிரிப்பதை கொண்டு, வஸ்ஸமராத்தி, நம்முடைய நிலங்களை, நம்முடைய நிலத்தினுடைய அறுவடைகளை நம்மை விட்டு வீணாக்குவதை, அதை அழிவை ஆக்குவதை கொண்டும் நம்மை அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். இதை வைத்து எல்லாம் ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் சுற்றி இருக்கிறதோ அவனுடைய உள்ள ரீதியான பயம், வயிற்றிற்கான உடல் தாக்கத்திற்கான பசி, தன்னுடைய சந்தோஷத்திற்கான பொருளாதாரம், தன்னுடைய மகிழ்ச்சிக்கான பிள்ளைகள், குடும்பங்கள், இவைகள் அனைத்தையும் வைத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். நாம் பாதுகாக்கின்ற நிலங்கள், இவைகள் அனைத்தையும் வைத்து நாம் வாழ்கின்ற வீடுகள், இவைகளை எல்லாவற்றையும் நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து பொருளாதாரத்திலும் உயிரினங்களையும் அனைத்தையும் வைத்து ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சோதனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். அந்த சோதனையை சந்திக்கின்ற பொழுது சிலர்கள் ஈமானை இழந்து விடுகின்றார்கள், சிலர்கள் அல்லாஹ்வின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தி விடுகின்றார்கள். ஆனால் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதைத்தான் பெருமானாருடைய ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்றது. சோதனையின் மீது நாங்கள் பொறுத்து கொண்டவர்களாக, பொறுமையாளர்களாக, சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அந்த சோதனையிலிருந்து மீட்சியை கேட்கின்ற பிரார்த்தனைகளை முன்வைத்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக அந்த சஹாபா பெருமக்கள் பெருமானாரிடத்திலே சொல்லுவார். சோதனை நமக்கு வருகின்ற காலகட்டத்தில் நாம் சோதனையை பொறுத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மூமினுக்கான அடையாளம் என்பதாக நமக்கு ஹதீஸிலே பெருமானார் சொல்லித் தருகின்றார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள், ஒரு மூமினுடைய நிலை வியப்பானதாக இருக்கின்றது, ஒரு மூமினுடைய அவனுடைய நிலைப்பாடுகள் வியப்பானதாக இருக்கின்றது. என்ன வியப்பானது என்று சொன்னால் பெருமானார் சொல்லுகின்றார்கள், அவனுடைய எல்லா காரியமும் அவனுக்கு நன்மையாகவே முடிந்து விடுகின்றது. அவனுடைய நம்பிக்கை, அவன் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையும் அவனுக்கு மகிழ்ச்சியை அள்ளித் தருவதாக அது அமைந்து விடுகின்றது. அவன் அல்லாஹ்வின் மீது நன்றி செலுத்துகின்ற சந்தோஷம் நிகழ்கின்ற பொழுது அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றான். துன்பங்கள் நிகழ்கின்ற பொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்கின்றான். இப்படி ஒரு முஸ்லிம் வாழுகின்ற பொழுது அவனுடைய அந்த வாழ்க்கை அவனுக்கு நன்மையாகவே அது அமைந்து விடுகின்றது என்பதாக அருமையாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். ஒரு மூமின் என்பவர் அவர் வாழுகின்ற காலத்தில் சோதனைகள் வருகின்ற பொழுது அதை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக முன்வைக்க வேண்டும். அதே அவருக்கு நன்மைகள், அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை செய்கின்ற பொழுது, அருள் வழங்குகளை அல்லாஹ் அவருக்கு தருகின்ற பொழுது அவர் அதற்காக வேண்டி அவர் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த வேண்டும். இப்படி அவர் வாழுவது, அவர் அப்படி வாழுகின்ற பொழுது அவருக்கு அது வெற்றியானதாக, அவருக்கு அது நன்மையானதாக அமைந்துவிடும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். இவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனையின் போது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே அந்த சோதனைக்காக முறையிட வேண்டும். அந்த சோதனையை உள்ளத்தால் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார், அந்த வாழ்க்கையை பெருமானார் வாழ்ந்தார், அந்த வாழ்க்கையை தான் நபிமார்கள் வாழ்ந்தார்கள். எனவே தான் அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களாக அவர்களுடைய சரித்திரங்கள் திருமறையில பதிவு செய்யப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ நபிமார்கள்
அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இரண்டாவதாக அந்த சஹாபாக்கள் சொன்னது மகிழ்ச்சியான நேரத்திலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், வைதா மஸ்ஸல் இன்சானு முர்தஹானா லிஜம்பிஹி வ காயிலன் காயிமா ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு முர்தஹு மர்ர கஅன்ன மிதுலா லா லுர்ரி மஸ்ஸஹு கதாலிக சுக்கினல் முஸ்லிமீன வ கான யஅமலூன். ஒரு அடியானுக்கு நாம் சோதனையை தந்தால் அந்த அடியான் நம்மை அடக்குகின்றான். படுத்த நிலையில, அமர்ந்த நிலையில, நின்ற நிலையில நம்மிடத்தில் அந்த சோதனையிலிருந்து வெளிவருவதற்காக நம்மை அவன் அடக்குகின்றான். பலமா கஷ்டப்பட்டு அனுபவம் அவனுடைய அந்த சோதனையை நாம் நீக்கிவிட்டால் மரண நாம் அதை நீக்கியவர்கள் என்பதை அவன் உணராமல் நம்மை மறந்தவனாக நம்மை மறந்து அவன் வாழுகின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். இப்படி வாழுவது, நம்மை மறந்து அவன் வாழுவது அவனுக்கு அது அழகானதாக, அழகிய காட்சியாக அவனுக்கு தெரிகின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். ஒரு மனிதன் சோதனை வருகின்ற பொழுது எந்த அளவிற்கு பிரார்த்தனை செய்கின்றானோ அதே போல அந்த சோதனைகள் நீங்குகின்ற பொழுது, ஒரு சந்தோஷங்கள் வருகின்ற பொழுது அதற்காக ரப்பிடத்தில் அவன் தன்னுடைய நன்றியை செலுத்த வேண்டும். நன்றி கூறுபவனாக அவன் ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அவன் நன்றி கூறப்பட்ட அடியானாக அவன் ஆக வேண்டும். பெருமானார் சொல்லுவார்கள், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தால் அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். காரணம் என்னவென்று சொன்னால் பெருமானார் சொல்லுவார்கள், உங்களுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவார். உங்களுடைய சோதனைகளை அல்லாஹ் நீக்குவதற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்பதாக பெருமானார் சொல்லுவார். சோதனைகள் வருகின்ற பொழுது, நன்மையான மகிழ்ச்சியான தருணங்கள் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது அந்த நன்மையான காரியத்தில், அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் மீது மறந்தவர்களாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அந்த மகிழ்ச்சியிற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும், தொழுக வேண்டும். அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்திய அதிகாரிகளாக நாம் இருக்க வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் சொன்னால், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்தாலும் பெருமானார் சஜிதாவிலே சென்று பெருமானார் அதற்காக அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பெருமானார் இருந்தார். அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி பெருமானாருக்கு கிடைக்கின்ற பொழுது அருமைநாயகம் உடனே சஜிதாவிலே விழுந்தார்கள். சஜிதாவிலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். பார்த்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் சஜிதாவிலே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் எண்ணிக்கொண்டோம் பெருமானார் வந்தித்து விட்டார்களோ என்பதாக எண்ணி நாங்கள் பெருமானாரின் மீது கையை வைத்தோம். பெருமானார் எழுந்து சொன்னார்கள், உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்பதாக எங்களிடத்தில் கடுமையாக பெருமானார் நடந்து கொண்டு சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த இந்த நன்மையான செய்தி இருக்கு, அல்லாஹ் கொடுத்த இந்த சுப செய்தி இருக்கு, நான் நன்றி செலுத்தியவனாக சஜிதாவிலே இருந்தேன் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டினார்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இவர்களை அல்லாஹ் நல்லடியார்கள் நன்மையான செய்திகள் நடக்கின்ற பொழுது ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ள அடியானாக அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இந்த சஹாபாக்கள் மூன்றாவதாக சொன்ன செய்தி, விதியை நாங்கள் பொறுப்பிக் கொள்ளுகின்றோம். விதியை நாங்கள் பொறுப்பியவர்களாக நாம் வாழுகின்றோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், وَإِنْ يَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ وَإِنْ يَمْسَسْكَ بِخَيْرٍ فَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. உங்களுக்கு ஒரு சோதனை வரும் என்று சொன்னால், ஒரு தீங்கு ஒன்று வரும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களுக்கு அதனை தந்துவிட முடியாது. அந்த தீங்கை உங்களை விட்டும் நீக்குவதற்கான சத்தியம் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அதை நீக்கிவிட முடியாது. அதே போல உங்களுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த நன்மையை தடுப்பவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் சக்தி உடையவனாக இருக்கின்றான் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்வான். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விதியினுடைய விஷயத்தில் இன்று நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது? எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த மகிழ்ச்சிகள் வந்தாலும், எந்த நிலையிலே நாம் வாழ்ந்தாலும் அந்த நிலையை நாம் பொறுத்து கொண்டவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதுதான் ஒரு உண்மையான மூமினுக்கு அழகான அடையாளம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஒரு சஹாபி சொல்லி காட்டுவார்கள், அவருடைய ஒரு சஹாபி என்பவர்கள்
அந்த நேரத்தில் வலியுறுத்தி உபாதாரர்கள் தாண்டவர் மரண தருவாயில் இருப்பார்கள். அவருடைய மகன் சாமத்திரர்கள் தாண்டவர்கள் தந்தையை பார்த்து கேட்பார்கள், எனக்கு ஏதாவது ஒரு வசியத்து செய்யுங்கள என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த சஹாபி அவருக்கு வசியத்து செய்வார்கள். எழுந்து சொல்லுவார்கள், என்னுடைய மகனே, நீ அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த விதியை முழுமையாக பொருந்திக் கொள். அந்த விதியை நீ பொருந்திக் கொள்வதுதான் உன்னுடைய ஈமானுடைய சுமையை நீ முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். விதியை ஒரு மனிதன் பொருந்திக் கொள்வான் என்று சொன்னால் தங்களுடைய நிலைகளில் அல்லாஹ் எதையெல்லாம் நன்மையாக எதையெல்லாம் தீங்காக அல்லாஹ் தருகின்றான் அனைத்தையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு மனிதன் மனப்பூர்வமாக அந்த வாழ்க்கையை ஏற்று வாழ்வான் என்று சொன்னால், அந்த விதியை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அதிலே ஈமானுடைய சுவையை அவன் பெற முடியும் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், அந்த விதியை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் மைதானத்தினுடைய அல்லாஹ்வை அறிவதற்கான இருவர்களுக்கு கிடைப்பதற்கான வழிகளாக அது இருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் பேனாவை படைத்தான், பேனாவை படைத்து எழுது என்று அல்லாஹ் அதற்கு கட்டளையிட்டான். பேனா எழுதியது எதுவரை என்று சொன்னால் மறுமை வரை எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கும், யாரெல்லாம் பிறப்பார்கள், யாரெல்லாம் எப்பொழுது இறப்பார்கள், யாருக்கெல்லாம் என்னென்ன செயல்கள் நடக்கும் என்கின்ற ஒட்டுமொத்தத்தினுடைய விதிகளையும் அந்த பேனா எழுதியது என்பதாக பெருமானார் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விதியை முழுமையாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பொறுத்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. விதியை நிராகரித்து வாழ்வது நரகத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்கும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்பதாக அந்த சஹாபி தன்னுடைய பிள்ளைக்கு வசியத்தாக செய்வார். இவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள். விதியை பொருந்தி வாழ்வது இது ஈமானுடைய நிலையை நாம் உணர்வதற்கான உண்மை மூமின்களாக நாம் வாழ்வதற்கான அடையாளம் என்பதை சஹாபா பெருமக்கள் சொல்லி தந்திருக்கின்றார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மூன்று செய்திகள், இந்த மூன்று செய்திகளுடைய விஷயத்தில நாம் சரியாக இருக்க வேண்டும். இந்த மூன்று செய்திகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சோதனைகள் வந்தால் அதை முழுமையாக புரிந்து கொண்டு ரப்பிடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த சோதனையிலிருந்து நீங்குவதற்கான பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். மகிழ்ச்சிகள் நிகழ்ந்தால் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக, நாம் அந்த மகிழ்ச்சிக்கு நன்றி செலுத்தக்கூடிய அதிகாரிகளாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, எந்த நிலைகள் வந்தாலும் சோதனையாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது என்பதாக பொருந்தி வாழ்வது உண்மையான உண்மைக்கான அடையாளம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கிரம் புரிவானாக. விதியை பொருந்திக் கொண்டு சோதனைகளை தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியான தருணத்திலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற அடியார்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கிரம் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்